நம்ம பாபா சாஹேப் என்ன சொல்லியிருக்காருன்னா, கெடுவாய்ப்பாக நான் ஒரு தீண்டப்படாத இந்துவாக பிறந்து விட்டேன். அதை தடுப்பது என் சக்திக்கு அப்பாற்பட்டது. ஆனால் அருவருக்கத்தக்க இழிவான நிலையில் வாழ்வதை என்னால் தடுத்து கொள்ள முடியும். எனவே நான் உறுதியாக கூறுகிறேன், நான் ஒரு இந்துவாக சாக மாட்டேன். இது எதுக்குடா இப்போ சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம பேச போகிற வீடியோக்கும் பாபா சாஹேபின் வார்த்தைகளுக்கும் லிங்க் இருக்குது. என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெய் பீம். சமீபத்தில் மதுரை முருகர் பக்தர் மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் முருகரே ஒரு பௌத்த அரசர் தான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வல்லக்கோட்டை முருகர் கோவிலில் தலித் தலைவர் ஒருவரை இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளே கோவில் கும்பாபிஷேக நிகழ்வில் பங்கேற்க விடலை. ஆனால் மற்ற கட்சி தலைவர்கள் அதிகாரிகளெல்லாம் பங்கெடுத்தாங்க. இது ஏன்னு இந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் கிட்ட கேட்டப்போ பல காரணங்கள் சொன்னாங்க. ஆனால் அவரை ஏன் கோவிலுக்குள்ள விடல நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்துக்களுக்கும் இந்து கோவில்களுக்கும் ஏதாச்சும் பிரச்சனைனா நாங்கள் தான் முன்னாடி வருவோன்னு கொடியை தூக்கிட்டு ஃபஸ்ட்டு வர பிஜேபியும் இந்து முன்னணியும் இந்த சம்பவத்துக்கு வழக்கம் போல வாய மூடிட்டே தான் இருக்காங்க. அப்போ இவங்க சொல்ற இந்துக்கள் யாரு தாங்க? அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்க இந்து கோவில்ல ஒரு தலித் எம்எல்ஏவாலே நுழைய முடியாத நிலைமை தான் இங்க இருக்கு. இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர், மிகவும் மதிப்புக்குரிய சமூக நீதி அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்களே, என்ன சொல்ல போறீங்க? வருத்தம் தெரிவிச்சிருக்கீங்களா? வருத்தம் மட்டும் தெரிவித்து கடந்து போகிற விஷயம் கிடையாது இது. எம்பி எம்எல்ஏ இந்த மாதிரி பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்க தலைவர்களோட நிலைமையே எப்படின்னா, அப்போ சாதாரண தலித் மக்களோட நிலைமை? இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவில் பிரச்சனை, திருவண்ணாமலை முத்துமாரி அம்மன் கோவில் சம்பவம், திருவள்ளூர் எட்டியம்மன் கோவில் நுழைவு பிரச்சனை, நிறைய பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்குது. இன்னமும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்குது. தலித் மக்களோட வாழ்க்கையில் கோவில் நுழைவு மிகப்பெரிய போராட்டமாகவே இருக்குது. இப்போ நீங்கள் ஏன் இதை பற்றி பேசுறீங்க? நீங்கள் அம்பேத்கரிஸ்ட் தானே, லெஃப்டிஸ்ட் தானே, ஏத்திஸ்ட் தானே, பெரியாரிஸ்ட் தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டமே கிளம்பி வரோம் பாருங்களேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் தொல் திருமாவளவன் இருக்கார்ல, அவர் ஏதாவது கோவிலுக்கு போனால் அவருக்கு மரியாதை செஞ்சு பரிவட்டம் கட்டி மாலை போட்டு எல்லாமே பண்ணுவாங்க. அப்பயும் இந்த கூட்டம் ஓடி வந்து அவர் அம்பேத்கரிசம் பேசுகிறவர் தானே, பெரியாரிசம் பேசுகிறவர் தானே, இந்து மதத்தை வன்மையாக கண்டிக்கிறவர் தானே, இவர் எதுக்கு கோவிலுக்குள்ளே வராரு? ஐயோ அங்கே பாருங்க அவர் விபதி வச்சுட்டாரு, அங்கே பாருங்க அவர் விபதி அழிச்சிட்டாரு, இப்படி ஏதாவது குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஆமாம், அம்பேத்கரிஸ்ட், பெரியாரிஸ்ட், ஏத்திஸ்ட், லெஃப்டிஸ்ட் இவங்க தான் மக்கள் கோவில் நுழைவுக்காக போராடுவாங்க, மக்கள் உரிமைக்காக போராடுவாங்க, மக்கள் விடுதலைக்காக போராடுவாங்க. வேற யார் பண்ணுவா? இப்போ பார்த்தீங்கன்னா கேரளா வைக்கம் கோவில் நுழைவு போராட்டத்தை தந்தை பெரியார் முன்னெடுத்திருக்காரு. அதே மாதிரி நாசிக் கலாராம் கோவில் நுழைவு போராட்டத்தை பாபா சாஹேப் அம்பேத்கர் முன்னெடுத்திருக்காரு 1930. அந்த போராட்டத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு நம்ம இந்த கோவிலில் நுழைய போகிறோம், இதனால நம்ம பிரச்சனைலாம் தீருமானா? தீராது. சமூகம், கல்வி, பொருளாதாரம், மதம், அரசியல் இதெல்லாம் தான் நம்ம பிரச்சனை. கலாராம் கோவில் நுழைவு இந்துக்களுக்கு ஒரு எச்சரிக்கை. ரொம்ப காலமாக இந்துக்கள் நம்ம உரிமைகளை பறிச்சிட்டு இருக்காங்க, அதை மீட்டெடுக்கிற போராட்டம் தான் இது. இந்தியன் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்களை மக்கள் காசெல்லாம் பிடுங்கி பெரிய செலவில் பிரம்மாண்டமாக கட்டின ராமர் கோவில் இன்னாகுரேஷனுக்கு இன்வைட் பண்ணல. அதை விடுங்க, இந்தியன் ஃபஸ்ட்டு சிட்டிசன் அவங்கள புதுசாக கட்டின பார்லிமெண்ட்டுக்கே இன்வைட் பண்ணல. இதுதான் ஒன்றிய அரசின் லட்சணம். அதை விட முக்கியமான விஷயம் சொல்லிட்டா, லண்டனுக்கு போய் படிச்சுட்டு வந்த நம்ம அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் முதலமைச்சராகவே இருந்தாலும் சன்னியாசி முன்னாடி கீழே தான் உட்காரணுமா. இதுக்கு எதுக்கு லண்டனுக்கு போகணும்? நீதிமன்றமே உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறமும் மேல்பாதி கோவில் நுழைய தலித் மக்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கு. இதுதான் மாநில அரசின் லட்சணம். ராமர் கோவிலில் நுழையிறதுனால நம்ம உண்மையான பிரச்சனை தீர போகிறது கிடையாது. அது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் உண்டாக்க போகிறது கிடையாது. அதுக்குள்ள இருக்க சிலை கல்லால செதுக்கப்பட்டது. அதை வேண்டதுனாலையோ பூஜை பண்றதுனாலையோ எந்த பயனும் இல்லைன்னு நமக்கு தெரியும். லட்சக்கணக்கான மக்கள் வந்து வேண்டாங்க, பூஜை பண்றாங்க, ஆனா அவங்க அடிப்படை தேவை தீர்ந்திருக்கானா? கிடையாது. இதை தான் கலாராம் கோவில் நுழைவு போராட்டத்தில் நம்ம பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. நீங்கள் ஏன் கோவிலுக்குள்ளே வரீங்க, நீங்கள் ஏன் சாமி கும்பிடுறீங்கன்னு தலித்களை பார்த்து திரும்ப திரும்ப கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் எப்போ திரும்பி நின்று அவங்கள ஏன் கோவிலுக்குள்ளே விட மாட்டீங்கன்னு கேள்வி கேட்க போகிறீங்க. நீங்கள் இப்படி கேட்காம இருக்கிறதுனால ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள ஆதரிக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். நான் மறுபடியும் சொல்கிறேன், திரும்ப திரும்ப நீங்கள் தலித்களுக்கு பாடம் எடுக்காதீங்க. யாருக்கு பாடம் எடுக்கணுமோ அவங்களுக்கு பாடம் எடுங்க. பறிப்போன உரிமைகளை பிச்சையாக பெற முடியாது. தீர்மானங்கள் மூலமோ மன்றாடுவதன் மூலமோ நியாயங்கள் பிறக்காது. ஆடுகளை தான் கோவிலின் முன் வெட்டுவார்களே தவிர சிங்கங்களை அல்ல. அதனால் சிங்கங்களாயிருங்கள்.